வணக்கம் மக்களே, நான் பாய் பார்த்தீங்கன்னா சூப்பரான ரெசிபிங்க. சிக்கன் மசாலா போட்டு ஒரு 1 hour ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஃப்ரை பண்ணி ஒரு மசாலா போட்டு இறக்கி கொடுத்தாரு பாருங்க. அடாடாடாடா செம்ம டேஸ்ட்டுங்க. அப்படியே நாக்கில் பார்த்தீங்கன்னா சுவை நடனம் அடிச்சிங்க. எந்த சுவை உங்களுக்கு வேணுமான வீடியோ ஸ்கிப் பண்ணாம சாப்பிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாய் தம்பி, இந்த வீடியோ ஸ்பான்சர் யார் தெரியுமா? யார் தெரியல தம்பி. பில்லா பாய். பில்லா பாயா? ஆமா பாய். சரி தம்பி. நீங்க பார்த்தீங்கன்னா 10 கிலோ சிக்கன் வாங்கி கொடுத்துருக்காரு. சரி தம்பி. இதை வச்சு என்ன பண்ணலாம் பாய்? வெங்காயம் தக்காளி இல்லாம புதுவிதமா ஒரு கிரேவி ஒன்று செஞ்சு தர போறேன் தம்பி. பாருங்க மக்களே, நம்ம பாய் பார்த்தீங்கன்னா வெங்காய தக்காளி இல்லாமலே சூப்பரான கிரேவி. தம்பி அண்ணா சூப்பரா கழுவி கொடுத்துருங்க. ஓகேண்ணா. ஒரு பிடி பிடிச்சிடலாம். ஓகேண்ணா. வாங்க வாங்க வாங்க. ஐம்பது கிராம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், 100 கிராம் இஞ்சி பூண்டு விதை சேர்த்துக்கலாம், 1/2 லிட்டர் தயிர் சேர்த்துக்கலாம், கரம் மசாலா 30 கிராம் சேர்த்துக்கலாம், மிளகு சீரகம் தூள் 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், 50 கிராம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம், சுவைக்கு தூள் உப்பு சேர்த்துக்கலாம், எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். மசாலா போட்டு சிக்கன் 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். மசாலா வறுத்து எடுத்துக்கலாம். 10 ஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம், 30 காஷ்மீர் மிளகாய் சேர்த்துக்கலாம், 10 நாட்டு காட்டு 10 வரமிளகாய் சேர்த்துக்கலாம், 5 ஸ்பூன் மிளகாய் சேர்த்துக்கலாம், 5 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம், 10 கிராம் லவங்கம் சேர்த்துக்கலாம், 10 கிராம் பட்டை சேர்த்துக்கலாம், 10 கிராம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம், சோம்பு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். மசாலா பொன்னிறமா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். சிக்கன் மசாலா போட்டு 1 hour ஆச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். பெரிய கடாய் பாய். வை தம்பி. 10 கிலோ 2 இதில் போட்டு தரலாம் பாய். ஓகே தம்பி. என்ன சேர்த்துக்கலாம்? போடலாமா? போடுங்க தம்பி, போடுங்க தம்பி. எடுத்து போடுங்க பாய், எடுத்து போடுங்க பாய். மாஸ்டர் தம்பி ஆயிடுச்சா? ஆயிடுச்சு தம்பி. எத்தலாமா? எத்தலாம் தம்பி. ஓ பாய் தம்பி போடலாமா? போடுங்க தம்பி, போடுங்க தம்பி. சரியா? ஏம்மா பாய் தம்பி ஆச்சா? ஆச்சு தம்பி. தாலி போட வேண்டியதா? ஆமாம் தம்பி. ஓகே பாய். பாய் தம்பி கறியில சூப்பரா வறுத்து எடுத்தாச்சு. ஓகே தம்பி. இப்போ என்ன பண்ண பாய்? அதே வறுத்து எடுத்து எண்ணெயில் மசாலா தாளிச்சுக்கலாம் தம்பி. ஓகே பாய், ஓகே பாய். போடுங்க. பட்டை வகைகள் சேர்த்துக்கலாம், 3 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம், இஞ்சி பூண்டு விதை 100 கிராம் சேர்த்துக்கலாம், வறுத்து அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம், பதினஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம், கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். பாய் தம்பி இப்போ இதுலயும் உப்பு சேர்க்க சொல்றீங்க? ஆமா தம்பி. ஆல்ரெடி நம்ம வறுக்கிறதுக்கு உப்பு சேர்த்தோம்ல. ஏற்கனவே வறுக்கிறது உப்பு சேர்த்துருக்கேன் தம்பி. ஆமா பாய். அது கம்மியா சேர்த்துருக்கோம். இது கூட கொஞ்சம் சேர்த்தோம்னா கலந்துங்க தம்பி. ஓகே பாய், போடலாமா? போடுங்க தம்பி. பாய் தம்பி மசாலா வந்து சூப்பரா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. ஓகே தம்பி. இந்த டைம்ல என்ன பண்ண பாய்? வறுத்த சிக்கன் சேர்த்துக்கலாம் தம்பி. வறுத்த சிக்கன்? ஆமா தம்பி. ஓகே பாய், சேர்த்துருவோம். போடுங்க. அடா 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 பாய். தம்பி பார்க்கும்போதே கலர்ஃபுல்லா இருக்கு பாய்.
வாவ், நம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது பாய். சூப்பர் 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 பாய் தம்பி. சிக்கன் ரெடியா? சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தம்பி. கொத்தமல்லி போட்டு ஒரு பிடி வந்தா. கொத்தமல்லி போட்டு இறக்கி ஒரு பிடி பிடிச்சலாம் தம்பி. ஓகே பாய், போடுங்க தம்பி. அடா அடா அடா. பாய் தம்பி, இட்லி சப்பாத்தி இட்லி சப்பாத்தி தோசை இடியாப்பம் இடியாப்பம் இது 4 வச்சுன்னு சாப்பிட்டா அருமையாக இருக்கும். ஐயா 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 அற்புதமாக இருக்கும் பாய். தம்பி. இட்லிக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷன் பாய். இட்லி ரெடி பண்ணது தான் டைம் ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஆமாம் தம்பி, சாப்பிட்ருமா? சாப்பிடலாம். சூப்பரான கிரேவி. பா செம்ம டேஸ்ட். நம்ம பாய் சிக்கன் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு மசாலா போட்டு தாளித்து கொடுத்தா பாருங்க. அது வெங்காயம் தக்காளி போடலைங்க. வெங்காயம் தக்காளி போடாமலே இந்த டேஸ்ட்டுக்குன்னா பாய் தம்பி, வெங்காயம் தக்காளி போட்டு ஒன்று டாப் லெவலில் இருந்திருக்க முடியுதா? இங்கேயே போயிட்டுருக்கோம். அட்டாடாடா. நம்ம பாய் பார்த்தீங்கன்னா 1 hour மசாலா போட்டு சிக்கன் ஊற வச்சு அதை பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் மசாலா போட்டு தாளிச்சோன்னா அதுவும் தக்காளி வெங்காயம் இல்லாமங்க வேறு லெவலுக்குங்க டேஸ்ட்டு. பாய் தம்பி, என்னோட ஸ்பான்சர் பில்லா பாய் சொன்னல, எது கொடுத்தா தெரியுமா? தெரியலீங்களா? அண்ணனுக்கு வந்து கல்யாணம் ஆச்சு. அண்ணனும் கல்யாணம் ஆச்சு. நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சது, அதுக்காக கொடுத்தாரு. அதுக்காக தேங்க்ஸ் தம்பி. எத்தனை போயிட்டு எல்லாருக்கும் கொடுக்குறோம். இட்லி சிக்கன் குழம்பு நல்லாக்குதா? சூப்பரா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.